வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்தியாவில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. அதாவது ஒரிசாவில் ஒரு நபர் இருக்கார், மேபி 50+ நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு கிராமீண பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய சகோதரி கோமாவில் இருக்காங்க, கோமாவில் அதான் மயக்க நிலையில், அவங்களுக்கு இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பணத்தை நான் எடுக்கணும், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த பேங்க்கு ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் கணக்கு வச்சுருந்தாருன்னா அவரால் மாத்திரம்தான் அந்த பணத்தை எடுக்க முடியும், நாங்கள் வேறு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, எங்களுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால் என்னமோ தாறுமாறாக பேச ஆரம்பிச்சிருக்காரு, கத்திக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்காரு. அப்புறம் பேங்க் மேனேஜர் ரொம்ப நிதானமாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க அந்த ஆள் செத்து போயிருந்தா கூட நீங்கள் ஏதாவது ஒரு டெத் சர்டிஃபிகேட் மாதிரி கொண்டாடணும், கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் தான் அதுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டாடணும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ரூல் கூட. அதுக்கு இந்த ஆள் ஒரு மாதிரி கத்திட்டு கொஞ்சம் குடிபோதையில் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தாறுமாறாக கத்திட்டு நான் பணத்தை எப்படியும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு எலும்பு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஒரு எலும்பு கூட எடுத்துகிட்டு பேங்க்கு வாசலில் போட்டு, இதுதான் என்னுடைய சகோதரி, நீ தான் சகோதரி தான் நேராக வரணும்னு கேட்டிங்க இல்லையா, இதுதான் என்னோட சகோதரி வந்திருக்காங்க, அதனால் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. பேங்க் மேனேஜர் பேங்க் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஒரு மாதிரி சடனாக ஷாக் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க விபரீதமாக போகிறதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை இவரை சமாதானப்படுத்தி, இந்த மாதிரி எலும்பை என்னை எங்கேருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கு. இவர் கொண்டு வந்த எலும்பு கூட, அதாவது இவர் சொல்கிறாரு என்னுடைய சிஸ்டர்துன்னு, அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது, யாருமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அன்லெஸ் ஒரு மெடிக்கல் டாக்டர்ஸு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாலே ஒழிய சும்மாவும் இவர் ஒரு எலும்பு கூட கொண்டாந்துட்டு இதுதான் என்னுடைய சிஸ்டர்துன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. அதாவது இதில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொதுமக்களுடைய ரியாக்ஷன், அதுவும் இந்த சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருக்குது. அதாவது எல்லாருமே ஒரு இமோஷனல் அடிப்படையில் போஸ்டிங் பண்ணுறாங்க, ஒரு இமோஷன் அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமானு சொல்கிறோம் இல்லையா, இதை யாருமே ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்கல. அதாவது இப்போ நீங்களே பேங்க்கில் வேலை செஞ்சீங்கன்னா, உங்கள் பேங்க்கில் நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பணத்தை எடுக்கணுன்னா அவங்க தான் வரணும், அவங்க கையெழுத்து போட்டு என்ன செக்கோ இல்லை விட்ராவல் ஸ்லிப்போ அதில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையெழுத்துலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. வேறு யாரும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி வேறு யாராவது அந்த கேஷை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் ஹோல்டர் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுவார், என்னுடைய பணத்தை எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ இவர் மாட்டிப்பார் பேங்க் ஸ்டாஃபு. இந்த மாதிரி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஒரு அநியாயமான விஷயம், ஒரு ஏழை, அவர் ஏழை தான், ஒரு பழங்குடி மக்கள் தான், அதெல்லாம் ஒத்துக்கிறோம், அதனால் அவங்களுக்கு ஒரு கரிசனம் கூட காட்டலை அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க புரியல, அதனால் பணத்தை கொடுத்துருக்கணுன்றாங்களா பேங்க்காரங்க சரி இவர் கேட்ட உடனே எடுத்து கொடுத்துருப்பா பணத்தை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே, அதுவும் புரியல. இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தவறுங்க. அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சமூகமாக இருக்கிறத விட அறிவுபூர்வமான சமூகமாக இருக்கிறது தான் பெட்டர். அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்னா, சரி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கலாம் அந்த நபருக்கு, இந்த மாதிரி நீங்கள் போய் சிவில் அத்தாரிட்டிஸு இல்லை இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிட்டு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, ஆஸ்பத்திரியோ எங்கேயா இருந்தாலும் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து அங்கே போய் வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் தான் வாரிசு. ஏன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கணுன்னா அவங்க சும்மா ஒன்று கொடுக்க மாட்டாங்க, ரூல்ஸ் கிடையாது அதுக்கு வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு யாராவது அவங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, இது எல்லாமே பணக்காரங்களுக்கான கவர்மெண்ட்டு, பணக்காரங்களுக்கான தேசம், இப்படிலாம் பேசுகிறது ரொம்ப ஒரு வருந்தத்தக்கதுங்க. அதாவது ஒரு சிந்தனை இல்லாமல் பேசக்கூடாது. அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே அந்த நபர் மேலே ஒரு
அனுதாபம் இருக்குது. அவர் வந்து பணம் கேட்குறாரு. இருந்தாலும் அது வந்து அவருடைய பணம் இல்லை, அவருடைய சிஸ்டருடைய பணம். வேற யாராவது வந்து நான் தான் வாரிசு அப்படின்னு வாரிசுதாரர் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து நாளை கேட்டாருன்னா பேங்க்காரன் மாட்டிப்பாங்க, இவருக்கு கொடுத்துருந்தார். அதனால் ரூல்ஸுங்கிறது வந்து எல்லாருக்கும் ரூலுங்க. பணக்காரனுக்கும் ரூலு, நடுத்தர வர்க்கத்துக்கும் ரூலு, ஏழைகளுக்கும் ஒரே ரூல் தான். ஏன்னா இப்போ ஏழைகள் வந்து படிக்காமல் இருக்காங்க, ஒரு என்லைட்டன்மெண்ட் இல்லை, கல்வியறிவு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லலாம். இந்த பேங்க்காரங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம், நீங்கள் போய் முனிசிபாலிட்டியில் கேட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாலெலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த பேங்க் என்ன பண்ணிடுச்சு, உடனடியாக கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு. 19,000 ரூபாயோ ஒன்றுமா தான் இருக்குது, செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு. இதையும் வந்து அவங்க தவிர்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, இது வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் கொடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு ஒரு இந்த முனிசிபாலிட்டி அவங்கள்ட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவமானமாக இருக்கும், தன்னுடைய பேர் கட்டுறோங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஏற்புடையதாக தான் இல்லை. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து மோடியே ப்ளேம் பண்ணுறாங்க, மோடி ஆட்சியில் இப்படி நடக்கும்னு. இல்லை அந்த மாநிலத்தில் எந்த முதல்வரோ அவருடைய ஆட்சியில் எப்படி நடக்கும், இல்லை இந்த கட்சியோட ஆட்சியில் எப்படி நடக்கணும். அதாவது ஒரு மோடியோ ஒரு அந்த முதல்வர் யார் பேர் தெரியல, அவரோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நிலைமை வந்திருக்குன்னா அவர் ஹெல்ப் பண்ண தான் வருவாரே தவிர இவரை வேற ஏதாவது சங்கடம் பண்ணுறதுக்கு வரமாட்டார். ஏன்னா 140 கோடி மக்களையும் ஒவ்வொருத்தரும் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு மோடியால் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. யாராலையும் அந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராலேயும் கூட எல்லா சிட்டிசன்ஸையும் கவனிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவந்ததுன்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஒரு ஹைலைட் பண்ணலாம், எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ இல்லை யாருக்கு உத்தரவு போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க, இவர் வந்து பழங்குடி மக்களாக இருக்கார், படிப்பறிவு இல்லாதவராக இருக்கார், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஓவராக வயலேட் பண்ணி மாட்டிக்க வேணாம். ஏன்னா நாளைக்கு வேறு யாராவது வந்து கிளைம் பண்ணாங்கன்னா பேங்க் ஹேஸ் டு பே ஹிம் ஆல்சோ. அதனால் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிவிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கலாம். அதாவது மொத்தத்தில் வந்து மக்கள் எப்போவுமே இந்த உணர்ச்சி அடிப்படையில் எதையுமே செய்யக்கூடாது, ஒரு அறிவுபூர்வமாக செஞ்சால் தான் எல்லாருக்குமே நல்லது. அதுதான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.